ஓம் சாந்தி. இன்று 12/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானின் இறைவனின் குழந்தையான பிறகுதான் ராஜகுமாரன் ஆக வேண்டும். அதாவது நீங்கள் இறைவனின் குழந்தையான பிறகுதான் ராஜகுமாரன் ஆக வேண்டும். ஆனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விகர்மங்களை சாம்பலாக்குங்கள். அதனால் நினைவு யாத்திரை மூலம் உங்களுடைய விகர்மங்களை சாம்பலாக்குங்கள். தலைப்பில் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க பாபா. அதாவது இறைவன், நீங்கள் இறைவனின் குழந்தையான பிறகுதான் ராஜகுமாரன், அதாவது இளவரசன் ஆக வேண்டும். அதனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விகர்மங்களை சாம்பலாக்குங்கள். கேள்வியை கேட்கின்றார் இறைவன். கேள்வியை கேட்கின்றார், எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய்விடுகின்றன? எந்த ஒரு விதி மூலம் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் விலகி போகின்றன? பதில் அவரே சொல்கின்றார், எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை இறைவன் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும். எவ்வளவு அருமையாக சொல்கிறார். யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த இறைவன் நேரடியாக குல்சால் தாதியின் மூலம் இந்த மகா வாக்கியங்களை கொடுக்கின்றார். அதாவது எப்போது, அதாவது கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு விதியின் மூலம் உங்களுடைய துக்கம் எல்லாம், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் விலகி போய்விடுகின்றன? பதில், எப்போது நீங்கள் உங்களுடைய பார்வையை இறைவன் பார்வையும் உங்களுடைய பார்வையும் சந்திக்க வைக்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து இறைவனை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. ஆனால் தன்னை நீங்கள் ஆத்மா என உணர வேண்டும். தேக அபிமானம் வரக்கூடாது. தேகம் என்ற உணர்வு வரக்கூடாது. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை, அதாவது இறைவனை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு இறைவனை நினைவு செய்கிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா சதோ பிரதானம் ஆகிவிடுகின்றது. சதோ பிரதானம் என்றால் உயர்ந்த நிலையை அடைகின்றது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர் ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் இதுவரை கேள்வி பதிலை பார்த்தோம். இனிமேல் தாரணை, வரதானம், ஸ்லோகன் இந்த 3 பகுதியும் பார்க்க இருக்கின்றோம். இந்த தாரணைக்கான முக்கிய சாரம் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான நிலையை இறைவன் புரிய வைக்கின்றார். அதை புத்தியில் வைத்து பாவ ஆத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. எந்த அளவுக்கு அருமையாக சொல்லி, இதெல்லாம் யாருமே சொல்ல முடியாத மகா வாக்கியங்கள். நீங்கள் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான நிலையை உங்களுக்கு இறைவன் புரிய வைக்கின்றார். கர்மா என்றால் என்ன, அகர்மா என்றால் என்ன, விகர்மம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு தெள்ள தெளிவு, நீங்கள் இந்த முரளியை வாணியை முழுமையாக படித்தால் உங்களுக்கு தெளிவு புரியும். அதை புரிய வைத்துள்ளார் இறைவன். அதை புத்தியில் வைத்து பாவ ஆத்மாக்களோடு நீங்கள் இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆத்மா பாவ ஆத்மான்னு தெரிஞ்சால் அந்த பாவ ஆத்மாட்ட தொடர்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு பாபா. முதல் பாயிண்ட்ல. 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தனது புத்தி யோகத்தை ஒரு இறைவனிடம் ஈடுபடுத்த வேண்டும். ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழிப்படி நீங்கள் ஒரு புத்தி யோகத்தை இறைவனிடம் ஈடுபடுத்த வேண்டும். சதோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சதோ பிரதானம் என்றால் உயர்ந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்கு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? துக்கமான உலகத்தை சுகமான, இந்த உலகத்தை நீங்கள் மாற்றணும். நீங்கள் எண்ணம் உங்களுடைய எண்ண அலைகளை உலகத்திற்கு கொடுத்தீர்கள் என்றால் உலகமே மாறும். அந்த எண்ண அலைகள் மூலம் துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ளணும்.
குற்றமான பார்வை இருக்கக்கூடாது. வரதானம்: ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யக்ஞத்தில் அர்ப்பணித்து தடைகள் அற்றவர் ஆகுக. அதாவது இதனுடைய விளக்கம், வரதானத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். ஞானம் நிறைந்தவராகி, ஞானம் என்றால் அறிவு நிறைந்தவராகி, அனைத்து விதமான வீண் கேள்விகளை யக்ஞத்தில் அர்ப்பணித்து தடைகள் அற்றவர் ஆகுக. இதனுடைய விளக்கம், தடைகள் வருகின்ற போது ஏன், எதற்கு என்ற அநேக கேள்விகளில் சென்று விடுகிறீர்கள். தடைகள் வரும்போது ஏன், எதற்கு என்ற அநேக கேள்வியில் சென்று விடுகிறீர்கள். கேள்வியாளர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பம் அடைகிறீர்கள். நீங்கள் கேள்வியை கேட்டால் உங்களுக்கு குழப்பம். கேள்வியாளர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பம் அடைகிறீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாகி யக்ஞத்தில், இந்த இயக்கத்தில் அனைத்து வீண் கேள்விகளையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால் உங்களது நேரமும் மிச்சமாகும். எல்லா இதையும் உங்களுடைய இதை அர்ப்பணித்து விட்டால் உங்களது நேரமும் மிச்சமாகும், மற்றவர்களது நேரமும் மிச்சமாகும். இதன் மூலம் எளிதாக தடைகளற்றவராக ஆவீர்கள். நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். ஸ்லோகன். இன்றைய ஸ்லோகன்: சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழில். உங்களுடைய தொழில் என்னென்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய சரீர நிர்வாகத்திற்காக வேலையும் பார்க்க வேண்டும், அதே நேரத்தில் இறைவனுக்காக சேவையும் செய்ய வேண்டும். அதாவது சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழில் ஆகும். அதாவது இந்த வாணி மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சில அறிவுரைகள், மகா வாக்கியங்களை கொடுத்துருக்குறேன். அந்த வாக்கியத்தை பின்பற்றி நடைமுறையில் கொண்டு வரணும். அதான் தாரணைங்கிறது. நடைமுறை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை துக்கமற்ற வாழ்க்கையாட்டு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும். அதற்காக பல முயற்சிகளை இறைவன் சொல்லுகின்றார். அந்த வழிகளை நாம் பின்பற்றி மிகவும் சிரேஷ்டமாக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது இறைவனுடைய ஆவல். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஓம் சாந்தி. நன்றி. இறைவனுக்கு நன்றி.